எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் சாய்ஸஸ் லீட்ஸ் டூ பிக் ரெக்ரெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். உங்க லைஃப்ல என்னைக்கா ஒரு நாள் வந்து இந்த விஷயம் தானே, இந்த விஷயம் என்ன பண்ணிட போகுது? இந்த பெர்சன் தானே இவங்க என்னென்ன பண்ணிட போறாங்க? இந்த விஷயம் தானே, இந்த ஒரு சாய்ஸ் தானே, இந்த சின்ன சாய்ஸ நான் தப்பா எடுத்தா கூட ஃபியூச்சர்ல நான் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்ற மாரி, சில சாய்ஸ வந்து தப்பா எடுத்துட்டு பெருசா வருத்தப்பட்டுருக்கீங்களா? அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சின்ன சின்ன சாய்ஸஸ் நம்ம தப்பா எடுக்கிறது மூலியமா கூட நம்மள வந்து பெருசா வருத்தப்பட வைக்கிற மாரியான ஆக்ஷன்ஸ் இங்க நடந்துட்டே தான் இருந்துட்டு இருக்கும். அத பத்தி பார்க்க போறோம். வீடியோல இதுக்கான சொல்யூஷனையும் பார்க்க போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. செஸ் அப்படின்னு சொல்லப்படுற கேம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மைண்ட்ஃபுல்னஸையும், ஃபோக்கஸையும் நம்மளுக்கு வளர்க்குற ஒரு கேமா இருந்துட்டு இருக்கும். இந்த செஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த சதுரங்க விளையாட்டு நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ வந்து அதிகப்படுத்தும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா, இதே செஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்து மூலியமா நம்ம லைஃப்ல என்ன கத்துக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல எடுத்து வைக்கிற அடி ஒரு சின்ன அடியா இருக்கலாம், இல்ல பெரிய முடிவுகளா இருக்கலாம். எவ்வளவு தூரம் பொறுமையா, பேஷன்ஸா யோசிச்சு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்தையும் வந்து இந்த சதுரங்க ஆட்டம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விளையாட்டுல கத்துக்க முடியும். ஆனா, இந்த செஸ் கேம்ல ஒரே ஒரு ஃபிளிப் சைட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரே ஒரு தப்பான மூவ், ஒரு சின்ன தப்பான ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த தப்பான ஸ்டெப் நம்மள பாதாளத்துக்கு கூட தள்ளி விட்டுடும். நம்மள தோக்க வச்சுரும் அந்த கேம்ல. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நம்ம பயங்கரமா மாஸ்டர் பிளான் போட்டு எடுத்து வச்ச எல்லா ஸ்டெப்பையுமே வந்து வீணாக்கி விட்டுடும் அந்த ஒரு சின்ன சிம்பிள் ஸ்டெப். அதுதான் நம்ம லைஃப்ல எடுக்கிற டிசிஷனும். நம்ம லைஃப்ல எடுக்கிற டிசிஷனும் வந்து ஒரு சின்ன டிசிஷனா இருக்கு. இத இப்படி எடுக்கலாம், இத இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிற சின்ன சின்ன ஸ்டெப் கூட, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள வந்து சிதைக்க வல்லது அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம நைட்டு தூங்கி எழுந்ததுலருந்து, காலையில எழுந்து நம்ம வொர்க்கு போய் ஸ்டார்ட் பண்ணதுலருந்து, திருப்பி நைட் அந்த பெட்டுக்கு நம்ம ரிட்டர்ன் ஆகுற வரைக்கும் எல்லாமே இங்க சாய்ஸஸ் தான். இந்த சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து என்னைக்குமே மாறவே மாறாது. அது வந்து நீங்க போடுற ட்ரெஸ்ஸா இருக்கலாம், சாப்பிடுற ஃபுட்டா இருக்கலாம், பழகுற பீப்பிளா இருக்கலாம், நீங்க எடுக்கிற முடிவுகளா இருக்கலாம், ஷேர் பண்ற விஷயங்களா இருக்கலாம். எல்லாமே சாய்ஸஸ் தான். சில சாய்ஸஸ் வந்து உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுரும். சில சாய்ஸஸ் வந்து உங்கள வருத்தப்பட வைக்கும். ஏன் இந்த முடிவ நான் எடுத்துட்டேன்? இந்த பெர்சன் கிட்ட போய் அத சொல்லிட்டேனே! இந்த பெர்சன் கிட்ட இத மாத்தி சொல்லியிருக்கலாமே! ஐயோ! அவங்க கிட்ட அன்னைக்கே ஹெல்ப் கேட்டுருக்கலாம் போல இருக்கு. நீங்க இந்த விஷயம் முடிஞ்சிருக்குமேன்னு சொல்லிட்டு, நீங்க எடுத்து வைக்கிற சின்ன சின்ன சாய்ஸஸ் கூட உங்கள வந்து கன்ஃப்யூஸ் பண்றது மட்டும் இல்லாம, பெருசா வருத்தப்பட வச்சுக்கிட்டே தான் இருந்துட்டு இருக்கும். சரிப்பா சின்ன சாய்ஸஸ் தானே. நம்ம எல்லாருமே பெரிய பெரிய சாய்ஸஸ நினைச்சு தானே வருத்தப்படுவோம். அது கரியரா இருக்கலாம், பைனான்சியல் மேட்டரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள, இந்த மாரியான பெரிய பெரிய டிசிஷன்ல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா சில சின்ன சாய்ஸஸ் கூட உங்கள பெருசா வந்து அக்குமுலேட் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ஒரு நாள் பெருசா வருத்தப்பட வைக்கும். அது வந்து ஒரு பைனான்சியல் ஸ்டெபிலிட்டியா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். போட்டம் போட்டம் நீங்க விடுற சின்ன சாய்ஸஸ் கூட உங்கள பெருசா பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அத பத்தி தான் டீட்டெயில்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்மால் சாய்ஸ் உங்கள எது பெருசா வருத்தப்பட வைக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவாய்டிங் கான்ஃப்ளிக்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அட்ரஸிங் இட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பிரச்சனையிலருந்து விலகி வந்துரலாம். பிரச்சனைய வந்து இக்னோர் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கவும் அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா அது எல்லா இடத்துலயுமே வந்து சரி வருமா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சில இடங்கள்ல வந்து ஓப்பனான, ஹானஸ்ட்டான கம்யூனிகேஷன் மூலியமா மட்டும் தான் சில பிரச்சனைகள வந்து அட்ரஸ் பண்ண முடியும். அந்த மாரி அந்த பிரச்சனைகள நம்ம ஏன் அட்ரஸ் பண்ணணும்? நம்ம அத விட்டு விலகியே இருக்கலாம்னு சொல்லிட்டு விலகி இருக்கிற சாய்ஸ் கூட தப்பான சாய்ஸ். நீங்க அத நினைச்சு பெருசா வந்து வருத்தப்படுறதுக்கான ஒரு விஷயமா மாறிடும். எப்படி சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு பெர்சன் செய்றது பிடிக்காம இருந்தாலும், அவங்க கிட்ட நீங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க செய்றது பிடிக்காம இருந்து, அவங்க உங்ககிட்ட சிரிச்சு பேசுறது தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல சில விஷயங்கள் நீங்க பண்றது எனக்கு பிடிக்கல. இந்த விஷயம் நான் ஹர்ட் ஆயிருக்கேன். இந்த விஷயம் நீங்க பேசுனது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, சின்னதா இருக்கும்போது நம்ம அத அட்ரஸ் பண்ணி அந்த கான்ஃப்ளிக்ட்ட தீர்த்துட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம நிச்சயமா ஹேப்பியா இருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அத பண்ணாம நெறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பனிப்போர் அப்படின்ற மாரியான ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இவங்கள பிடிக்காது, இவங்களுக்கு அவங்கள பிடிக்காது. ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. அத பேஸ் பண்ணி அவங்களுக்குள்ள வந்து ஒரு பனிப்போர் போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து செடிய தண்ணி ஊத்தி வளர்க்குற மாரி வேற சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கொண்டு போய் விடவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ பிரச்சனைகள வந்து அவாய்ட் பண்ணிட்டு வர்றதுமே கூட சில நேரத்துல வந்து ஒரு மோசமான சாய்ஸஸா இருந்துட்டு இருக்கும். அத அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது ஸ்மால் சாய்ஸ் உங்கள எது பெருசா வருத்தப்பட வைக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நாட் சீக்கிங் ஹெல்ப் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. யாருடைய உதவியுமே எதிர்பார்க்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப அழகான விஷயம். செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நெறைய பேர் நம்மள வந்து செல்ஃப் ரிலையன்ட்டா இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க பிரச்சனைகள அவங்களே தீர்த்துப்பாங்க. அவங்களுடைய பைனான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கலாம். தனியா நின்னு ஈஸியா தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இது எல்லா இடத்துலயுமே வந்து கை குடுக்குமா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நிச்சயமா கை குடுக்காது. பட்ஜெட் பத்மநாபன் அப்படின்னு சொல்லப்படுற படம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். பிரபு சார் வந்து அதுல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப பட்ஜெட் போட்டு வாழ்ற ஒரு பெர்சனா இருந்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா பட்ஜெட் போட்டு சிறுக சிறுக ஒரு ரூபாவா சேர்த்து ஒரு அவங்களோட இழந்த வீட்ட வாங்கணும் அப்படின்ற மாரி போய் நின்னுருப்பாரு ஆக்சுவலா. ஆனா அந்த டைம் அந்த பணத்த யாராவது திருடிடுவாங்க ஆக்சுவலா.
அந்த டைம்ல கூட ₹1 கூட யார்ட்டயுமே கடன் வாங்கக்கூடாது, யார்கிட்டயுமே நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு தனியா தான் நின்னுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓனர் தான், அவருடைய மேனேஜர் தான் வந்து பணம் குடுத்து ஹெல்ப் பண்ற மாரி அந்த சீன் முடியும் ஆக்சுவலா. அந்த மாரி எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலுமே கூட சரி, சில பேர் வந்து இந்த விஷயம் நம்ம வாங்க வேணாம், இந்த விஷயம் ஹெல்ப் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. இந்த சாய்ஸ் கூட ஒரு பெர்சன் வந்து மலையே தூக்கி அவங்க முதுகுல சுமக்குற மாரி ஆக்கி விட்டுடும். எல்லா 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 கஷ்டத்தையுமே அவங்க சுமந்துட்டு போயிட்டே இருக்க மாரி இருக்கும். ஆனா சில இடங்கள்ல டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் பெரிய சக்சஸ குடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம யாருமே மறக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலா இருக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டா இருக்கலாம். அந்த நேரங்கள்ல நமக்கு தேவைப்படுற ஹெல்ப்ப வந்து எடுத்துக்கிட்டே ஆகணும். இல்ல நானே பார்த்துக்கிறேன், நானே முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம முக்கிட்டே இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டஃப்பான டைம நம்மளே தனியா கடந்து வரா மாரியும், அது மட்டும் இல்லாம ஹெல்ப் கேட்டா தான் கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தெரியும். இந்த ஒரு சின்ன சாய்ஸ்னால வந்து, நம்ம அன்னைக்கே ஹெல்ப் கேட்டிருந்தா நம்ம இந்த விஷயத்த சீக்கிரமா முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த தாட் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்மால் சாய்ஸா இருந்தாலும், ஒரு பெருசா உங்கள வருத்தப்பட வைக்கிற ஒரு சாய்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 3வது சாய்ஸ் நீங்க எத எடுக்கக்கூடாது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெக்லெக்டிங் ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. டெய்லி வந்து அசில் அண்ட் பசில் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம வந்து சில நேரங்கள்ல வந்து ஒரு பிரஷராவும், ரொம்ப பேக்டாவும் ஒர்க் பண்ணி, நம்ம சும்மா இருக்கிற டைம்ல கூட ஏதாவது பண்ணிட்டே இருக்கலாமா? நம்ம மைண்ட் ஏதாவது யோசிச்சிட்டே இருக்கும். இது பண்ணிடலாமா? அது பண்ணிடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கமிட்டடா நெறைய பேர் போயிட்டே இருப்பாங்க. எங்கேஜ்டா இருந்துட்டே இருப்பாங்க. இது வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் தான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மள எங்கேஜ்டா வச்சுக்கிறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா சில நேரங்கள்ல இந்த எங்கேஜ்மென்ட்டா இருக்குது. அது வந்து வொர்க்கா இருக்கலாம், பேஷனா இருக்கலாம், உங்களுடைய புடிச்ச விஷயங்கள நீங்க செய்யறதா இருக்கலாம். உங்களுடைய என்டர்டெயின்மென்ட்டா இருக்கலாம். எதுவா வேணா வச்சுக்கோங்க. இந்த என்கேஜ்ட் அண்ட் கமிட்டடான இந்த சூழ்நிலையில வந்து உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிய நீங்க மறக்கிற பீப்பிளா இருக்கீங்க. அவங்கள வந்து ஜஸ்ட் லைக் தட் ஃபார் கிராண்டட்ன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன சாய்ஸ நெனச்சுமே நீங்க பெருசா வருத்தப்படுவீங்க ஃபியூச்சர்லன்றத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, முகவரி மூவில வந்து அஜித் சார் சூப்பரா ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. என்னதான் வெளியில போய் பணம், பேர், புகழ் சம்பாரிச்சாலும் பரவால்ல. நான் பெருசா ஜெயிச்சாலும் பரவால்ல. ஆனா ஒரு மனுஷனுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கிற இடம் வந்து குடும்பம் தான். நண்பர்கள் தான். அத விட்டுட்டு போய் நான் என்னதான் ஜெயிச்சாலுமே அதுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லாம போயிடுமே அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கோமே தவிர்த்து, நம்மளுடைய குடும்பத்தினரா இருக்கலாம், இல்ல நம்முடைய ஓல்டு ஃபிரெண்ட்ஸா இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம என்ன டைம் ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளவு தூரம் அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இங்க நம்ம யாருக்குமே தெரியறது கிடையாது. அப்படி இல்லாம போறதும், ஒரு பணத்துக்கு பின்னாடி மெட்டீரியலிஸ்டிக் பின்னாடி ஓடி இவங்கள இழக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்ரெட் அவங்கள பண்ண வச்சிரும். அது மட்டும் இல்லாம, நீங்க அடிக்கடி இவங்ககிட்ட பேசிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்ப வளர்த்துக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஒரு குயிக்கான ஒரு காலா இருக்கலாம், சின்ன மெசேஜா இருக்கலாம், சின்ன வாழ்த்துக்களா இருக்கலாம். இத நீங்க பகிர்ந்துக்கும்போது, பணத்துக்காக ஓடி இவங்கள இழக்காத ஒரு பெர்சனா நீங்க என்னைக்குமே இருந்துட்டே இருப்பீங்க. இந்த ஒரு சின்ன ஸ்மால் சாய்ஸ் பணத்துக்கு பின்னாடி ஓடி நண்பர்களையும், உறவினர்களையும் இழந்துட்டு ஓடுற பெர்சனா இருந்தீங்கன்னா, இந்த ஸ்மால் சாய்ஸ் கூட உங்கள பெருசா வருத்தப்பட வைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ப்ரொக்ராஸ்டினேட்டிங் த ஸ்மால் டாஸ்க் ஈவன் இட் இட் இஸ் எசென்ஷியல் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. தள்ளி போட்டுட்டே போறது. தள்ளி போட்டுட்டே போறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து பெரிய பெரிய விஷயங்கள தள்ளி போடுறது கிடையாது. நம்ம சின்ன சின்ன டாஸ்க்க தான் தள்ளி போட்டுட்டே போவோம். நம்ம பைக் சர்வீஸ் பண்றதுலருந்து, கார கிளீன் பண்றதுலருந்து, வீட்ட வந்து சுத்தமா வச்சுக்கிறதுலருந்து, புக்ஸ ஷெல்ஃப்ல அடுக்குறதுலருந்து, இந்த மாரியான சின்ன சின்ன விஷயங்கள வந்து தள்ளி போட்டுட்டே போறது. என்னப்பா பண்ணிட்டோம், தள்ளி தானே போடுறோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி நம்ம போயிடுவோம். ஆனா ஒரே ஒரு நாள் நீங்க தள்ளி போட்டா கூட, அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எப்படி போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஷெல்ஃப்ல புக் எடுத்து அடுக்கி வைக்கிறது ஒரு சின்ன ஒரு டாஸ்க். அதுவே உங்கனால பண்ண முடியல. வெளியில போய் உங்களால என்ன சாதிக்க முடியும்னு சொல்லப்படுற, அந்த எண்ணம் உங்க மனசுல ஆழமா பதிய ஆரம்பிச்சுரும். ஸோ ரொம்ப எசென்ஷியலான டாஸ்க்கா இருந்தா, அத இப்பவே இந்த செகண்டே கூட எடுத்து பண்ணி முடிச்சுருங்க. அது வந்து உங்களுக்கு சூப்பர் கான்ஃபிடன்ட் குடுக்க ஆரம்பிக்கும். வெளியில நீங்க எதுவுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணத்த உங்க மனசுக்குள்ள வளர்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா இங்க வெளியில இருக்கிற சத்தம் முக்கியம் கிடையாது. உங்களுக்குள்ள ஒருத்தன் சத்தம் போட்டுட்டே இருப்பான். நீங்க ஜெயிக்கிறீங்களா, தோக்குறீங்களான்னு. அந்த சத்தத்த நீங்க வந்து ஜெயிக்கிற சத்தமா மாத்தணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டாஸ்க் அகைன் பைக் சர்வீஸா இருக்கலாம், உங்கள சின்ன சின்ன விஷயங்கள செய்றதா இருக்கலாம். அத ப்ராப்பரா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களால பெருசா ஜெயிக்க முடியும். இந்த ஸ்மால் சாய்ஸஸ் அதாவது ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி சின்ன விஷயம் தான் தள்ளி போட்டீங்கன்னா, அதனாலேயே உங்க லைஃப்ல நீங்க பெருசான ஒரு ஒரு வருத்தம் ஃபியூச்சர்ல ஏற்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பேசிக் ஃபைனான்ஷியல் லிட்டரசி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு பேசிக்கான ஃபைனான்ஷியல் நாலேட்ஜ் உங்களுக்கு இருந்தே ஆகணும். அப்படி அந்த நாலேட்ஜ் இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சின்ன சாய்ஸ் தானே, சின்ன சின்ன விஷயங்கள் தானே, சின்ன சின்ன செலவுகள் தானேன்னு சொல்லிட்டு நீங்க பண்ற இந்த சின்ன சின்ன செலவுகள் கூட உங்கள பெருசா வருத்தப்பட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க அதிகமா இருந்துட்டு இருக்கும். பணம் வந்து ஒரு சிறந்த வேலைக்காரன், அதே சமயத்துல ஒரு முரட்டுத்தனமான எஜமான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பணம் வந்து எப்போ வந்து உங்களுக்கு சிறந்த வேலைக்காரனா செயல்படும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க சம்பாதிக்கிற பணத்த நீங்க ப்ராப்பரா செலவு பண்ணி, யார்கிட்டயுமே கையேந்தி கடன் வாங்காம இருக்கும்போது உங்களுக்கு சிறந்த வேலைக்காரனா இருந்துட்டு இருக்கும். ஆனா அதே பணம் எப்போ வந்து ஒரு முரட்டுத்தனமான, மோசமான எஜமானனா மாறும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க யாருக்காவது இந்த மாசம் பணம்
செலுத்தி ஆகணும், வட்டி கட்டணும், லோன் கட்டணும் சொல்லப்படுற அந்த விஷயம் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு மோசமான முரட்டுத்தனமான எஜமானனா மாறிடும். ஸோ இந்த விஷயத்த நீங்க பேசிக்கான ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மூலியமா கத்துக்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய சின்ன சின்ன ஸ்பெண்டிங்க கூட நீங்க பார்த்து பண்ணணும். இந்த விஷயம் தானே, ஸ்மோக் தானே பண்றோம். ஒரு நாளைக்கு 1 ஸ்மோக் தானே, 2 ஸ்மோக் தானேன்னு சொல்லிட்டு, 1 நாள்ன்றது 1 வாரம், 1 மாசம், 1 வருஷம் கொண்டு போம்போது, பயங்கரமான ஃபைனான்ஷியல் கிட்ட ஐ மீன் உங்க உங்க பாக்கெட்லருந்து பயங்கரமான ஃபைனான்ஷியல் ஒரு அமௌண்ட்ட வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள் கூட. ஏன்னா வந்து மிகப்பெரிய டைட்டானிக் போட்டா இருந்தாலுமே கூட, ஒரு சின்ன ஒரு ஓட்டையால அந்த கப்பலையே முழுகடிக்கிற மாரி, ஒரு சின்ன இடத்துல தேவையில்லாம நீங்க பண்ற செலவு கூட உங்களுடைய ஃபைனான்ஷியல் லைஃப்ப வேற லெவல்ல பாதிக்க ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து மென்டலா கூட பிரஷர குடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சின்ன ஒரு சாய்ஸஸ் அதாவது ஃபைனான்ஷியலா நீங்க எப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கரெக்ட்டா போயிட்டு இருக்கீங்களான்னு சொல்லப்படுற உங்க கப்பல்ல ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருச்சா இல்லையா நீங்க செக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அத நினைச்சு பெருசா வருத்தப்பட மாட்டீங்க. இல்ல சின்ன செலவுகள் தானே, சின்ன சாய்ஸஸ் தானேன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, அத நினைச்சு நீங்க ஃபியூச்சர்ல பெருசா ரெக்ரெட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. டிசிஷன் மேக்கிங் தான் உங்களோட லைஃபே தீர்மானிக்க போது. நீங்க எடுக்கிற முடிவு அது சின்ன முடிவா இருந்தாலும் சரி, பெரிய முடிவா இருந்தாலும் சரி, வழி ஒரே வழிதான். தப்பான முடிவு எடுத்துட்டா அது பெரிய வலிய உண்டாக்கும். அதே நேரத்துல நீங்க சின்ன முடிவா இருந்தாலும், பெரிய முடிவா இருந்தாலும் இப்பயே சரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அத நினைச்சு நீங்க ஃபியூச்சர்ல பயங்கர ஹேப்பியாவும், சந்தோஷமாவும் வாழப் போறீங்க. ஸோ அப்ப இந்த முடிவுகள வந்து எவ்வளவு தூரம் ஃபோக்கஸ்டா நீங்க எடுக்குறீங்க, எவ்வளவு தூரம் வந்து ப்ராப்பரா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க. சின்ன முடிவா இருந்தாலும் அத பேஸ் பண்ணி மட்டும் தான் உங்க லைஃப் வந்து ஏறுமுகமா போப்போதா, இல்ல இறங்குமுகமா போப்போதா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே தாண்டி அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற புத்தகத்திலயும் வந்து இந்த விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு நாளையும் நீங்க ஏற்படுத்திக்கிற ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன பழக்கவழக்கங்கள் தான் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ரிசல்ட்ட குடுக்கும் அப்படின்ற மாரி அந்த புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. "சின்ன கல்லு பெத்த லாபம்" அப்படின்னு சொல்ற மாரி, ஸ்மால் சாய்ஸஸ் தான் பெரிய பெரிய விஷயங்கள உங்கள சக்சஸ் பண்ண வைக்கும். அதே ஸ்மால் சாய்ஸ் தப்பா போச்சுன்னா, பெரிய ரெக்ரெட்ஸ் உங்களுக்கு குடுத்துரும். ஸோ ஜாக்கிரதையா உங்கள சின்ன சின்ன சாய்ஸஸ் எடுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.